ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து அதை தெளிவாக புரிந்து கொண்டு மிக நேர்த்தியான முறையிலே அதை கடைப்பிடித்து அதை செயல்படுத்துபவர்கள் தான் இந்த பக்குவம் உள்ளவர்கள். ஆக இந்த பக்குவம் உள்ளவர்களை தான் குருநாதர் வள்ளல் பெருமானார் அவர்கள் தன்னுடைய சன்மார்க்கத்திலே தேர்ந்தெடுக்கின்றார். இந்த பக்குவம் உள்ளவர்களை கொண்டுதான் பிற அப்பக்குவிகள், அதாவது பக்குவம் இல்லாதவர்களை பக்குவம் உள்ளவர்களாக மாற்றி தன்னுடைய சன்மார்க்கத்திலே முழுமையாக இணைத்து வருகின்றார். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்களுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறோம். ஏன்னா நாங்களும் ஆரம்ப நிலையில் பக்குவம் இல்லாதவர்களாக தான் இருந்தோம். ஆனால் ஒரு சில பக்குவிகளின் மூலமாக சன்மார்க்கத்தை பற்றிய அறிவும் தெளிவும் ஏற்பட்டு பிறகு படிப்படியாக பக்குவ நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த பக்குவிகளை கொண்டு அவர் பக்குவம் இல்லாதவர்களை தன்னுடைய சன்மார்க்கத்திற்குரிய பக்குவிகளாக, அதாவது பக்குவம் உள்ளவர்களாக மாற்றிடுவார். ஆக இந்த பக்குவம் உள்ளவர்கள் உடனடியாக என்ன செஞ்சோன்னா, அவங்க முதல்ல விழித்து கொள்ள வேண்டும். விழித்து கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? அவங்க தொடர்ந்து இந்த உலகியல் வாழ்விலே உண்மையாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உலகியல் வாழ்விலேன்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு போகிறது, சம்பாதிப்பது, குடும்பத்தை பார்ப்பது, தாய் தந்தையரை பார்ப்பது, மேற்கொண்டு அடுத்த கட்ட சொத்துக்களை எப்படி வாங்கலாம், எப்படி பணத்தை சேமிக்கலாம், எப்படி செல்வத்தை அதிகரிக்கலாம், இப்படியே தான் போயிட்டு. ஆனால் இவங்க நேர்த்தியாக பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலும் சிக்கனத்திலேருந்து குடும்பத்தை திறமையாக நடத்துவதன் முதல் பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்திகளை முதல் அவர்கள் அனைவரையும் நல்ல ஒரு திறமையாக நடத்துபவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மேலே இவங்க இதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தவறு. அவர்கள் என்ன பண்ணோம், அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நாம் இப்போதுலேருந்தே நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு சிறு பொறி அவர்களுடைய உள்ளத்திலே பற்றி கொண்டால் அது படிப்படியாக பெருந்தீயாக கொழுந்து விட்டு இருந்து இறுதியாக அவர்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காட்சியளிக்கும் விதத்திலே, அதாவது அந்த நிலைக்கு அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்கும் நிலைக்கு அவர்கள் உயர்ந்து விடுவர். அதனால் இன்றே யாரெல்லாம் தங்களை பக்குவிகளாக எண்ணுகின்றனரோ அல்லது தாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதியானவர்கள். ஆதலால் இன்றே முயற்சி செய்திருங்கள், சமரச சுத்த சன்மார்க்கத்தின் பாதைக்கு வந்துவிடுங்கள்.